என்கேபி நகரில் ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. இந்த கோயிலில் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். வராகி அம்மா, ஓம் சக்தி, கிருத்திகை அம்மா, இந்த 3 அம்மன் இருக்காங்க. நம்ம நினச்சது நடக்கும். இந்த கோயிலில் விசேஷம் என்னென்னா மிளகா, வெண்கடகு இது 2த்தையும் வாங்கி சுற்றி போட்டோம்னா நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். பச்சை மிளகா மாலை வாங்கி கொடுக்கணும் அம்மாவுக்கு. இதுதான் ரொம்ப விசேஷம். பிரசாதமாக அங்கே கொடுக்குறாங்க. பச்சை மிளகா, எலுமிச்சப்பழம், சக்கரை பொங்கலோ அதெல்லாம் எதுவும் இல்லை. இதுதான் கொடுக்குறாங்க. நம்ம நினச்சது நடக்கும். 10 அமாவாசை வந்தோம்னா நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். ஓம் சக்தி ஆதிபராசக்தி. ஓம் ஆதிபராசக்தி. இங்கே 3 சாமி இருக்குங்க. வராகி அம்மன், பிருத்திவிகை அம்மன், ஆதிபராசக்தி, பிருத்திவிகை அம்மா, வராகி அம்மன் 3 சாமி இருக்குது. இங்கே மிளகாவும் வெண்கடுகும் தான் இங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை நம்ம வீட்டில் போய் நம்ம வச்சோம்னா நமக்கு என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கே தெரியும். நல்லதே நடக்கும் நம்மளுக்கு. அமாவாசை அன்றைக்கி தான் மிளகாவும் வெண்கடுகும் யாகம் பண்ணுறாங்க இங்கே. அதை நீங்கள் வாங்கி கொண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். பிருத்திங்கா தேவி கோயிலுக்கு உள்ள வாராகி அம்மா இருக்கிறாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா இருக்கிறாங்க. இவங்க பவர் எங்கள் வீட்டுக்கார ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிருக்கு. எனக்கு இங்கே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. பல வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த குறையும் இல்லை. இந்த கோவிலில் எனக்கு நன்மை நடந்திருக்கு. அதனால் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அமாவாசையை யாகம் வளர்க்குறாங்க. பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் தருவாங்க. தேங்காய் வாங்கினவங்கள கூட வீட்டில் கட்டி வைக்கலாம். நல்லது நடக்கும். நம்புகிறவங்களுக்கு இந்த அம்மா தெய்வம். நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வராகி அம்மா, பிருத்திங்கா தேவி, பசுமாடு தெய்வனம் கொடுத்தா அதுவும் நன்மை உண்டு. நாங்கள் இந்த கோயிலுக்கு பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறோம். ஓர் வாராகி அம்மா, பிருத்திங்கா தேவி அம்மா, ஆதிபராசக்தி அம்மா. ஹலோ. வாராகி அம்மன், ஓம் சக்தி. இங்கே 3 அம்மா தேவியும் இருக்கிறாங்க. மாதம் அமாவாசை அன்னைக்கு இங்கே டெய்லி போனால் நல்லது நடக்குது. இங்கே கொடுக்குற எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாவும் எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுங்க. எந்த இதுவும் கிஷ்டி எல்லாமே எந்த கெடுதல் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். மாதம் அமாவாசை அன்னைக்கு இங்கே போங்க, நல்லது நடக்கும். ஆதிபராசக்தி. நான் இப்போ தான் முதல் தடவை இந்த கோயிலுக்கு வரேன். ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். இங்கே 3 அம்மன் இருக்காங்க. ஆதிபராசக்தி, பிருத்திங்கரா, வராகி அம்மன். இங்கே நம்ம வேண்டுதலுக்கு காஞ்ச மிளகாவும் எள்ளும் அதே மாதிரி வெள்கடுவும் போடுவோம். இது 2மே நம்மளுடைய திஷ்டி பிணை எல்லாமே சரியாகும். அடுத்த தடவை கண்டிப்பாக நான் வருவேன். இங்கே இருக்கிற எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையில் இங்கே திரும்ப நாங்கள் போகும்போது நமக்கு பிரசாதமாக பச்சை மிளகாவும் எலுமிச்சையும் கொடுக்குறாங்க. அது நம்மளுடைய எல்லா பிணியும் சேர்ந்து போகணுன்றதுக்காக கண்டிப்பாக அடுத்த தடவை நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி எம்கேபி நகரில் இருக்கும் ஆதிபராசக்தி அம்மன் ஆலயம். இங்கே 3 அம்மன் இருக்குது. ஆதிபராசக்தி, பிருத்திங்கரா, வாராகி அம்மன். இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி காலையிலேருந்து வெண்கடுகு அப்புறம் காஞ்ச மிளகா வச்சு யாகம் நடந்தது. சிறப்பாக நடந்தது. ஒவ்வொரு மாதமும் நடக்கும். நீங்களும் கலந்துக்கோங்க. சிறப்பாக இருக்கும்.
இங்கே கொடுக்குற பிரசாதம் வந்து பச்சை மிளகா எலுமிச்சை பழம் தான். மற்றபடி வேறு எந்த சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். படிப்பு விஷயம், வேலை விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஓம் ஆதிபராசக்தி. எம்கேபி நகரில் இருக்கிற ஆதிபராசக்தி அம்மன் ஆலயம். இந்த கோயிலில் 3 அம்மன்கள் இருக்காங்க. ஆதிபராசக்தி, பிரத்யங்கிரா, வாராகி. இந்த கோவில் 1994 காஞ்சி பெரியரால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோயிலில் அமாவாசை அன்னைக்கு யாகம் நடக்கும். காலையில் 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. இந்த யாகத்தில் வெண்கடுகு, காய்ந்த மிளகாய், சமத்தி குச்சி, நெய் இவற்றை எல்லாம் சமர்த்து அம்மாவனுடைக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புது புடவைகளை சாத்துவாங்க. அம்மாவுக்கு நிறைய அருள் கிடைக்கும். நீங்களும் கலந்துக்குங்க. மேலும் இந்த கோயிலில் பிரசாதமாக கொடுக்கறது பச்சை மிளகாவும் எலுமிச்சம்பழமும் மட்டும்தான். அதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் எடுத்துன்னு போய் வைக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு சிறிய தலையில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், மீண்டும் சரியான பிறகு ஆலயத்தில் நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கணுமா, என்னை காப்பாற்றி எடுத்துகிட்டு வாமா. ஏன்னா எனக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு சிறிய ஃபோட்டோ ஸ்டுடியோ மட்டும்தான் நான் ரன் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் வாங்க, அம்மாவனுடைய அருளை பெறுங்க. 2வது, இந்த கோமாதான் இங்கே ஒரு 10 பசுமாடு வளர்க்குறாங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி கொடுக்கலாம். கோயிலில் மிக 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 சிறப்பான வாய்ந்தது அம்மனும் பக்கத்தில் ஆதிபுரீஸ்வரர், சிவன், பார்வதி குடும்பத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி நவக்கிரகங்கள் எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தோடு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு தெரியும். ஓம் சக்தி, ஆதிபராசக்தி, வாராகி, பிரத்யங்கிரா. நன்றி, வணக்கம். இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்குது. எம்கேபி நகரில் இருக்குது. இங்கே ஆதிபராசக்தி கோயில், பிரித்திங்கா தேவி, வராகி 3 அம்மன் இருக்குது. இங்கே வந்தால் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லது நடக்கும். அமாவாசைக்கு இங்கே வந்தால் நல்லது நடக்கும். ஏகம் வளர்க்குறாங்க, நல்லது நடக்கும். எங்களுக்கும் நாங்கள் நல்லது தான் இருக்குது. அதே போல் நீங்களும் வாங்க, நன்மை கிடைக்கும். ஆதிபராசக்தி ஓம் சக்தி. இங்கே பாரதிய நகரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை. இன்றைக்கி நாங்கள் மாதம் மாதம் இந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த அம்மன் கோவிலில் யாகம் நடத்துவாங்க. நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு யாகம் நடத்துவாங்க. அந்த யாகத்தில் பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய், நெய், வெண்கடுகு இதெல்லாம் போட்டு யாகம் நடத்துவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மனோட கோவிலில் பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாவும் நமக்கு பிரசாதமாக தராங்க. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவை வாசலில் கட்டலாம், எலுமிச்சை பழத்தை வாசலில் கட்டலாம். இல்லை நீங்கள் ஒரு உள்ளுக்கு எடுத்துக்கலாம், ஜூஸ் மாதிரி உள்ளுக்கு எடுத்துக்கலாம். நிறைய மாற்றங்கள் தெரியும். பாரதி நகரில் இருக்கிற அம்மன் கோவில் இப்போ ஆதிபராசக்தி, பிரித்திங்கா தேவி, வாராகி அம்மனோட சக்தி. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நாங்கள் மாதம் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்குது, நல்லதே நடக்கும். நீங்களும் அம்மனோட அருளை பெறுங்க. ஆதிபராசக்தி ஓம் சக்தி.
வாராகி அம்மன், ஆதிபராசக்தி, ஜெய் பிரித்திங்கரா தேவி. அப்புறம் இங்கே அமாவாசைன்றதால 3 பேருக்கும் இது பண்ணுறது தாங்க. மிளகாயும், காஞ்ச மிளகாய், வெண்கடுகு, நெய், தேக பலனுக்கும் ஆரோக்கிய பலத்துக்கும் இது இதுவாக இருக்குது. பிரசாதம் வந்து எலுமிச்சம்பழமும் மிளகாயும் கொடுக்குறாங்க. இது வீட்டில் வச்சோம்னா மாற்றம் உண்டாகும். வராகி அம்மன். அன்போடு அழைக்கின்றேன் தாயே, அன்போடு அழைக்கின்றேன் தாயே, வருவாயே 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 வருவாயே. எதிரியாக கிழக்கு சக்திய புரியவன் தேவையை தீர்த்துவன் குலத்தை காக்க வைப்பன் MKB நகருக்கு வர வைப்பன். நீதான உலகன்னு தெரிய வைப்பன். வர தந்து என்னை வாழ வைப்பன். ஆதிபராசக்தி பிரித்திங்கா தேவியே, வரம் தரம் வாராகி அன்னையே, இவ்வுலகம் போற்றும் உன்னையே. கஷ்டத்தை சொன்னோம், கண் கலங்கி நின்னோம், கேளம்மா. துயரெல்லாம் துடைத்து புது உலகம் படைத்து வாழ்த்தம்மா. அலையலையா கூட்டம் உன் மீது நாட்டம் பாரம்மா. கோபூஜை செய்து யாகங்கள் நடத்தி வழிபட்டோம் நாங்கள் அம்மா. சென்னை NKB நகரில் வாழும் ஆதிபராசக்தியே, தில்லி சூன்ய விரட்டும் பிரித்திங்கரா தேவியே. திருமண தடை நீக்கும் எங்கள் தாயே தாயே போற்றி. குழந்தை வரம் தந்தவளே, எங்கள் குலம் காக்க நின்றவளே. பூர்வ சொத்தை திருப்பி தந்த தாயே, எதிரிகளை அழைத்து விடுவாயே. கேட்ட வரம் தந்த அன்பால வந்த சத்தியத்தை காத்த முப்பெரும் தேவி அம்மா. எதிரியை அடக்கி வைப்பன், சக்திய புரிய வைப்பன், தேவையை தீர்த்து வைப்பன், குலத்தை காக்க வைப்பன், MKB நகருக்கு வர வைப்பன். நீதான உலகன்னு தெரிய வைப்பன். வரம் தந்து என்னை வாழ வைப்பன். ஆதிபராசக்தி பிரித்திங்கா தேவியே, வரம் தரம் வாராகி அன்னையே, இவ்வுலகம் போற்றும் உன்னையே. 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 நம்முடைய பகுதியிலே விசேஷமான முறையிலே அம்பாள் ஆதிபராசக்தி அம்மனாக திருக்கோவில் வருகின்றவருடைய குறைகளை நீக்கி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக ஆதிபராசக்தியாக விளங்குகிறார். இந்த ஆதிபராசக்தி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். எல்லா சக்திகளுக்கும் பெரியவள். இந்த சக்திகள்ல இருந்து தான் பல்வேறு சக்திகளாக அம்பாள் பல நாமங்கள் கொண்டு ஒவ்வொரு பெரிய பாளைய அம்மனாக, திருவேற்காட்டில் கருமாரி அம்மனாக, மாங்காட்டில் இப்படி விசேஷமா அம்பாள் வந்து ஒவ்வொரு திருப்பதியாக நம்முடைய பகுதியில் பாரதிய பகுதியில் விசேஷமா ஆதிபராசக்தி இந்த அம்பாள் விசேஷமான அம்பாள்
பிரத்யங்கிரா தேவி, வாராகி, இப்படி அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் இருக்காங்க. வேதங்கள்ல 4 வேதங்கள் உண்டு. சாமவேதம், ரிக்வேதம், எதிர்வேதம், அதர்வண வேதம். இப்படி 4 வேதங்கள்ல அதர்வண வேதத்துல தேவதைகளாக விளங்கக்கூடிய இந்த அம்மா, இந்த கலியுகத்துல கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடிய இந்த அம்மா, கலியுகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தாருன்னா ஒருத்தர் பிடிக்காது. அப்ப அவருடைய வளர்ச்சியை பார்த்து ஒருத்தர் பொறாம, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்படி இந்த போராமை, கந்திருஷ்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நமக்கு விடுவிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரத்யங்கிரா தேவி தான். பிரத்யங்கிரா தேவி அவதாரம் எப்படி எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். எல்லாரும் சார்பாக நான் சொல்றேன் பார்த்துட்டேன்னா, இந்த பிரத்யங்கிரா தேவி விசேஷமான தேவி, சிம்ம முகம் கொண்டவர். யாருக்கு சிம்ம முகம் உண்டு? பெருமாளுக்கு அந்த இரணியனை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்தார் இல்லையா? சிம்மமுகமாக அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்தார்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தேவதை அந்த நாட்டை பார்த்துட்டீங்கன்னா அந்த உக்கிரத்தை தணிக்க முடியல யாருக்கு? விஷ்ணு பகவானுடைய உக்கிரம் இரண்யனை கொண்ட பிறகும் தணிக்க முடியல, எல்லாரையும் கொண்டுட்டே வராங்க. அப்படி வரும்பொழுது சிவபெருமான்கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி எல்லாரையும் அழிச்சுட்டு வராரு விஷ்ணு பகவான், அவருடைய உக்கிரத்தை தணிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவதாரம் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர்னு பேர். இந்த சரபேஸ்வரர் வந்து விசேஷமான தேவதை. பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி இருப்பார், பார்க்கும் பொழுது விசேஷமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். 2 ரெக்கைலாம் இருக்கும் அவருக்கு பார்த்துட்டேன்னா. 2 ரெக்கையில ஒரு ரெக்கை வந்து யாருன்னு பார்த்துட்டேன்னா இந்த பிரத்யங்கிரா தேவி தான். இன்னொரு ரெக்கை வந்து சூரியனி துர்க்கைன்னு சொல்லுவாங்க, வாராகின்னு சொல்லுவாங்க. எப்படி விசேஷமான தேவதைகள் அவர்கிட்ட வந்தவர். இந்த பிரத்யங்கிரா தேவியுடைய கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் தான். இந்த சரபேஸ்வரர் விசேஷமான தேவதை. இப்படி ஏன் சொல்ல வரேன்னா, அவர் தேவதை எப்படி உருவானா அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு அந்த வழிபாடு முறைகள் என்னன்றது தெரியும். நிகும்பிழா ஹோமம், மிளகாய் தான் நிகும்பிழான்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல மிளகாய் நிகும்பிழான்னு சொல்லக்கூடியது. இந்த ஹோமம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. நம்முடைய திருக்கோவில் இந்த பகுதியில விசேஷமா தொண்டு ரொம்ப காலமா நடத்திட்டு வர இந்த விசேஷமான இந்த மிளகாய் ஹோமத்தை நாம கலந்துக்கும் பொழுது எல்லாவித நன்மையும் கிடைக்கும். எதிரிகள் சொல்ல, முக்கியமா எதிரிகள் சொல்ல விலகும். கண்திருஷ்டி, ஓம்பல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான அருமருந்து. அதே போல நம்முடைய வாழ்க்கையில வியாபாரம் விசேஷமான ஹோமம், இது நமக்காக மட்டும் பண்றது கிடையாது, உலக நன்மைக்காகவும் எல்லாருக்கும் சேர்த்தா சொல்ற ஒரு ஹோமம்னாலே யார் பெற்ற ஏகம் எதிரே வணிகம்னு சொல்லுவாங்க. நாம மட்டும் பெறது கிடையாது. ஒரு ஹோமம் நடக்குதுன்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே போய் சேரும். அந்த சாநித்தியம் அந்த சக்தி இங்க இருக்கக்கூடிய பகுதிவாழ மக்கள் எல்லாருக்கும் சேரும். இந்த நன்மைக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த ஹோமத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பிரார்த்தனையில ஒவ்வொரு மாசமும் இந்த அமாவாசை தினத்துல விசேஷமா நடக்கக்கூடிய ஹோமத்துல எல்லாரும் பங்கு கொள்ளணும். பங்கு கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையில அம்பாட்ட இந்த மாசம் நாம செய்யக்கூடிய ஹோமத்தை என்ன பிரார்த்தனை வைக்கிறது, அடுத்த மாசம் பெரிய அளவுல நமக்கு மலை கூட இருக்கக்கூடிய துன்பம் பனி கூட நிவர்த்தி பண்ணி தருவோம் அம்பா. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஆகமாத்தந்து தேவானாம் பகவாத்தந்து சுதாம் முருகன்தாம் தந்திரே தேவதாம் சுவானவாஞ்சனம் சுபம் வீராய அவரோ சுபம் தேவோட ஹஸ்தகே சுபம் மஹேந்திரஸ்யா கிருஷ்ணா குந்தாரேனா சுபம் பர்வஜவாஜா ஜனஹீந்திராத்தம் தாரயா துமஹோதோத்தோ. ஓம் ஆஸ்ராய நமஹ. கும்பங்களுக்கு சுவாமியை ஆவாரணம்னா சுவாமி எழுந்தருளை செய்யணும். பிரத்யேகிரா தேவி எழுந்தருளை செய்து கும்பங்கள் இங்க வச்சிருக்காங்க இல்லையா, கும்ப கலசங்கள், இந்த கலசத்துக்கு சுவாமி எழுந்தருளை செய்யணும். அதுக்காக செய்யக்கூடிய பூஜைகள். ஆஸ்ராய நமஹ. சுத்தோதஸ்நானம் ஸ்நானானந்தர ஆகமனே சமர்ப்பயாமி. ஓம் ஆதாரத்யே மஹாவம், ஓம் அனந்தாய மஹாவம், ஓம் தர்மாய மஹாவம், ஓம் ஞானாய மஹாவம், ஓம் வைராக்கியாய மஹாவம், ஓம் ஐஸ்வர்யாய மஹாவம், ஓம் பத்மாய மஹாவம், ஓம் பத்மஸ்வரே ராம் ஓம் கணத்யானாய மஹாவம், கணபதி மூர்த்ததே மஹாவம். மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணீங்க. எல்லாரும் கையை மடக்கி சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம்